இந்தியாவுக்கான வழிகாட்டி திராவிடர் மாடல் ஆட்சி தான். அதனாலதான் எல்லாரும் அதை ஃபாலோ பண்ணிருக்காங்க. இன்னைக்கு ஒரு பெண்ணுக்கு சராசரியா ஒரு மாசத்துக்கு 1000 ரூபாய் மிச்சம் பேருந்துல பணம் வாங்காதனால. நீங்க பாத்தீங்கன்னா பல இடத்துல கட்டட வேலைக்கு பெண்கள் போவாங்க. கட்டட வேலைக்கு போவோம், என்ன ஆகும், ஊர் மந்தையில ஒரு 50-100 பெண்கள் ஒண்ணு கூடுவாங்க. 100 பேர் ஒண்ணு கூடி உட்கார்க்கும் போது மேஸ்திரி வருவாரு, தலைமை கொத்தனார் வருவாரு, எல்லாருக்கும் வேலை இருக்காது. எல்லாரும் பார்த்து கூட்டு போவாரு. கூட்டு போனா அதுல போற 10 பெண்களுக்கு வேலை இருக்காது, 20 பேருக்கு எனக்கு வேலை இருக்காது, கூட்டு போக மாட்டாங்க. 100 பேர் கூட்டிருக்காங்கன்னா 80 பேருக்கு தான் வேலை இருக்கும். மிச்சம் 20 பேர் திரும்பி போகணும், நாளைக்கு தான் வரணும் மறுபடியும் வேலைக்கு. ஆனா வேலைக்கு போகாம மந்தைக்கு வந்துட்டு போனதுனால ஒரு பெண்ணுக்கு ஒரு நாளைக்கு 30 ரூபாய் செலவாகும். ஏன்னா 15 ரூபாய் டிக்கெட் எடுத்து வரணும், திருப்பி 15 ரூபாய் டிக்கெட் சும்மா போகணும். வேலை இல்லைன்னு வர்றதுனால 30 ரூபாய் நட்டம். ஆனா இன்னைக்கு பேருந்துல பயணத்துக்கு இலவசம்ங்கிறதுனால வேலைக்கு போறோமோ போகலையோ நம்ம சும்மா போய் எங்க நின்று நான் வேலை கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு ஏற்படுவதற்கான காரணம் இருக்கு இல்லையா? அதுக்கு காரணம் முதலாவது பெண்களுக்கு கொடுக்கிற இலவச பேருந்து பயணம். அதுல ஒரு பெண்ணுக்கு ஆகிற மிச்சம் 1000 ரூபாய். அதன் பிறகு இந்தியாவே ஆச்சரியத்தில் திரும்பி பார்த்த திட்டம் நம்முடைய தளபதி அவர்கள் சொன்ன பெண்களுக்கான மகளிர் உரிமை தொகையின் மாதம் ரூபாய் 1000 கொடுப்பது என்ற திட்டம். அதை நிறைவேற்றிய போது இந்தியாவே ஆச்சரியப்பட்டுச்சு. இதை எப்படி 1,10,15 லட்சம் பேர் கொண்டு போய் சேர்ப்பாங்க அவங்க அப்படின்னு. ஆனா நம்முடைய இருந்த கட்டுமானத்தின் காரணமாக ஒரே 15ஆம் தேதி அன்னைக்கு மொத்த மாநிலத்துக்கும் அவ்வளவு பேருக்கும் 1,15 லட்சம் பேருக்கும் 1000 ரூபாயை ஒரே நாள் எந்த தொந்தரவும் இல்லாம கொடுத்தது இருக்கு இல்லையா? அதுதான் இந்த ஆட்சியுடைய மிகச்சிறந்த வெற்றி நான் நினைக்கிறேன். நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி 1000 ரூபாய் நோட்டு செல்லான்னு சொன்னோன்னு நம்ம பணத்தை எடுக்க போய் பேங்க்ல நின்று ஒரு பேங்கால பணத்தை கொடுக்க முடியல. நம்ம பணத்தை வரிசை கட்டி நின்னாங்க. ஆனா மகளிர் உரிமை தொகையில் கொடுக்கிற பணத்தை எந்த பெண்ணும் நின்று வரிசையில் நின்று வாங்கக்கூடாது, அவரவருக்கு வீட்டுக்கு போய் சேரணும்னு ஒண்ணு பண்ணது இருக்கு இல்லையா? அதுதான் நம்முடைய கழகத்தின் தலைவர் தளபதி அவர்கள் பண்ண மிகச்சிறந்த திட்டம் நினைக்கிறேன். அதனாலதான் இன்னைக்கு அவரால் இவ்வளவு கம்பீரமா இன்னைக்கு தமிழ்நாடுக்கும் எங்களுக்கே வாக்களியுங்கள்னு கேட்க முடியுது. திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த எல்லோரும் கேட்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் அந்த திட்டத்தினுடைய சிறப்பு தான். அதை விட சிறந்த திட்டம் நினைக்கிறது, ஒருத்தர் வேலைக்கு போற ஒரு பொண்ணுக்கு, படிக்க போற பொண்ணுக்கு பேருந்து இலவசமா கொடுக்கறதுங்கிறது வேற. மகளிர் உரிமை தொகையை அண்ணனா, அப்பாவா, தம்பியா, சகோதரனா நின்று கொடுக்கறது வேற. ஆனா அதற்கெல்லாம் மேல என்ன, ஒரு பெண் எப்ப நிஜமாவே முன்னேறுவாங்க, எப்ப முன்னேறுவாங்கன்னா அந்த பெண் படிச்சா முன்னேறுவாங்க. படிச்சா அடுத்த கட்டத்துக்கு முன்னேறும், அந்த குடும்பமே முன்னேறும், அந்த பொண்ணுக்கு பிறக்கிற பிள்ளையெல்லாம் முன்னேறும். அப்படி இருக்கும்போது பொம்பளை பிள்ளைல நீ படிக்கவா, உனக்கு மாசம் 1000 ரூபாய் நான் பணம் தர்றேன் அப்படின்னு புதுவை பெண் திட்டம் கொடுத்ததுக்கு இல்லையா? அதுதான் மிகச்சிறந்த திட்டமா நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பெண் படிப்பது தமிழ்நாடை விட அதிகமாக அக்கறை செலுத்துகிற மாநிலம் வேறு எதுவுமே கிடையாது. உங்களுக்கு ஒரு சின்ன கணக்கு சொல்றேன். நம்ம படிப்பு என்பதை 10வது படிக்கிறது படிப்புன்னு நினைச்சுக்கிறது இல்ல. இப்ப கேரளாவில் படிப்புனா இதுன்னா என் பேரை நான் எழுத முடியும்னு வச்சுக்கோங்க, பாண்டியம்மா அப்படின்னு நான் எழுத முடியும்னா நான் படிச்சவன் அர்த்தம். ஆனா தமிழ்நாடு அப்படி கணக்கு வச்சுக்காது. தமிழ்நாடு எப்ப தெரியுமா படிச்ச சொல்லும், நீங்க 12வது படிச்சால் இல்ல, 12க்கு அப்புறம் 3 வருஷம் பிஏ படிச்சால் இல்ல, அதுக்கப்புறம் எம்ஏ 2 வருஷம் படிச்சால் இல்ல, எம்ஃபில் படிக்கணும், ஆய்வு படிப்பு படிக்கணும், படிச்சா நீங்க படிச்சாலும் சொல்லுது. அப்படி இந்தியா பூரா படிக்கிற பெண்கள் இருக்காங்க இல்லையா? இந்தியா பூரா படிக்கிற பெண்கள்ல 52 பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க. 100க்கு 52 பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க பெண்கள் படிக்கிறவங்க. மொத்த மாநிலம் சேர்ந்து இந்தியாவுக்கு 48 பொம்பளை பிள்ளை தான் படிக்குது. ஆனா தமிழ்நாட்டில் மட்டும் 52 பொம்பளை பிள்ளை ஆய்வு படிப்பு படிக்குது. இப்படி உயர் படிப்பு படிக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். அந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாழ்க்கை கேட்பதில் நாங்கள் எல்லாரும் பெருமைப்படுவதற்கு காரணம், ஒரு தலைமுறை முன்னேறுவதற்கான திட்டத்தை இந்த நாட்டினுடைய முதல் மந்திரி திரு ஸ்டாலின் அவர்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்கிறார் என்பதால் தான் அவரால் இன்னைக்கு இவ்வளவு கம்பீரமா எல்லா இடத்துலையும் சவால் விட்டு கேட்க முடியுது. இதை போல ஒரு ஆட்சியை உங்களால் நடத்திவிட முடியுமா என்று. இதெல்லாம் எப்படி செய்யறாரு? நம்ம கொடுக்குற வரிப்பணத்துல இருந்து செய்யறாரு. ஆனா நம்ம கொடுக்குற வரிப்பணம் திரும்பி நமக்கு வருதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு மத்திய அரசாங்கம், மோடியுடைய அரசு நம்ம கிட்ட இருந்து 1 ரூபாய் வரி வாங்கினா திருப்பி நமக்கு 29 காசா திருப்பி தருது. 1 ரூபாயை வாங்கிட்டு 29 காசு தருது. அந்த 29 காசுல நம்முடைய முதல்வர் இவ்வளவு சிறப்பான ஒரு ஆட்சி நடத்த முடியும்னா, ஒழுங்கா அந்த மோடி திருப்பி 1 ரூபாயே கொடுத்தா எவ்வளவு சிறப்பான ஆட்சி நடத்த முடியுங்கிறதுக்கு நம்முடைய முதல்வர் தான் ஒரு உதாரணம். அதனாலதான் போராட்டம் எல்லாம் எங்க பணத்தை திருப்பி கொடுங்கிறாரு, நான் கொடுத்த வரியை திருப்பி கொடுங்கன்னு கேட்கிறாரு. நீங்க மறுபடியும் பாரதிய ஜனதா கட்சியோ, அதிமுகவோ, பாட்டாளி மக்கள் கட்சியோ அவர்கள் வந்தாங்கன்னா கேட்க வேண்டியது என்ன தெரியுமா? அவங்க கிட்ட நான் கொடுத்த 1 ரூபாயை திருப்பி கொடுங்க கேட்கணும்.
நான் ₹1 வரி கொடுக்குறேன், எனக்கு அந்த ₹1 திருப்பி கொடுங்க கேட்கணும். அப்படி கேட்கிற வாய்ப்பை உங்களுக்கு இந்த தேர்தல் காலம் வாங்கியிருக்கு. நீங்க அவசியம் அதை ஒவ்வொருத்தரும் கேட்கணும். இதை கேட்பது மட்டும் முக்கியம் இல்ல, நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, இந்த நல்லாட்சி என்பது தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, இந்தியா முழுமைக்கும் தொடரணும்னா, இந்தியாவில் இருக்க எல்லா மாநிலம் நல்லா இருக்கணும்னா, நம்முடைய தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் காட்டிய பாதையில் இந்தியாவின் கூட்டணியின் தலைவர்கள் எல்லாரும் தொடர்ந்து நடப்பதற்கு இந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் அனைத்து தொகுதிகளையும் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் நாம் வெல்ல வேண்டியிருக்கிறது. அது ரொம்ப முக்கியம். அதில் முதலாவதாக ஆரணி தொகுதியினுடைய வேட்பாளர் தரணிவேந்தன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள் வாக்களிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு, இந்த வெற்றி பெருவெற்றி அவருக்கு சேர்த்தர வேண்டிய கடமை. இன்னொரு முக்கியம், நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக தலைவர் இந்திய கூட்டணி சிறப்பு என்ன தெரியுமா? 3 தேர்தலாக அனைத்து கூட்டணி கட்சிகளும் சேர்ந்திருந்து சந்திக்கிற இந்திய வரலாறுலே ஒரே ஒரு மாநிலம் எதுனா தமிழ்நாட்டில் தளபதி அவர்கள் தலைமையிலான கூட்டணி தான். நம்ம கூட இருக்கிற இந்திரா காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த அண்ணன் திருமாவளவன் அவர்கள், கம்யூனிஸ்ட் கட்சி, முஸ்லீம் லீக், இவர்கள் எல்லாரும் 3 தேர்தலா மாறாம இருக்க காரணம் இந்த கூட்டணி ஒரு கொள்கை கூட்டணி. வாய்ப்புக்காக யாரோ ஒருத்தர் பணம் தருவாருங்கிறதுக்காக, யாரோ ஒருத்தர் தொகுதி கூட தருவாருங்கிறதுக்காக மாறாம மக்களின் நலனுக்காக சமூக நீதி பேசுகிற இந்த நல்வாழ்வு திட்டங்கள்லாம் தொடர்ந்து பெண்களுக்கு போய் சேரணும் நினைக்க கூட்டணி கட்சி தலைவர்களுடைய தோழர்கள் எல்லோருக்கும் நாம் நன்றி சொல்ல வேண்டியது கடமை. இந்த கூட்டணி அடுத்த தேர்தலில் தொடர வேண்டும். இது இந்தியாவுக்கே வழிகாட்ட வேண்டும். தாங்கள் அனைவரும் ஆரணி தொகுதி வாக்காளர் பெருமக்கள் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து தரணிவேந்தன் அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.